ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் கிங் மோட்டார்ஸ். நம்ம இந்த சிம்பிளை வச்சே தெரிஞ்சிருப்பீங்க இன்னைக்கு என்ன கார் நம்ம பார்க்க போறோன்னு. நம்ம சிறுத்தை தாங்க, ஜாகுவார் தாங்க பார்க்க போறோம். ஜாகுவார் தாங்காங்க இது. வண்டி பார்த்துட்டீங்கன்னா 39,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க. இந்த 16ஆம் தேதி தான் சர்வீஸ் பண்ணிருக்கு. அடுத்த 13,000 கிலோமீட்டருக்கு நீங்க எந்த விதமான சர்வீஸ் எதுவும் பண்ண வேண்டியது இருக்காதுங்க. ப்ரீமியம்னா நீங்க 1 கோடி கொடுத்து தான் வாங்கணும்னால நினைக்கவே வேண்டாங்க. 20 lakhs கீழேயே நம்ம இந்த வண்டி பார்த்துக்கலாங்க. வாங்க அந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் நம்ம முதல்ல பார்த்துடலாங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் ஹெட்லைட்ஸ் வந்துருங்க, வாஷரும் வந்துருங்க, ஹெட்லைட் வாஷரும் வந்துருங்க. டயர் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே 2013 வந்த டயர் தாங்க. நீங்கள் நம்பித்தான் ஆகணுங்க. நான் இயர் எல்லாமே காமிக்கிறேங்க. வண்டி டயரில் நீங்களே பாருங்க வண்டி கூட வந்த டயர் தாங்க. இது சேஞ்ச் எல்லாம் பண்ணலைங்க. ஏன்னா கிலோமீட்டர் 39,000 மட்டுமே ஓடி இருக்குதுங்க. இந்த அலாய்வில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னாங்க, எல்லா போல்ட்டும் வந்து கழட்டிக்கலாங்க. ஒரு போல்ட் மட்டும் கழட்ட முடியாது. ஏன்னா இது தெஃப்ட் ப்ரூஃப்காக பண்ணியிருக்காங்க. கட்ட முடியுங்க. அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் மேக்கிங் இது. இந்த கார் பார்த்துட்டு ஒரு விஐபி யூஸ் பண்ணிட்டு இருந்த காருங்க. எந்த விதமான ஸ்கிராச் டென்ட் ரீபெயிண்ட் ஆகலை, ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க. ஒரு புது கார் எப்படி இருக்கணுமோ அப்படியே வச்சிருக்காங்க. பாருங்க ஒரு குவாலிட்டியான காரு, ப்ரீமியம் செக்மெண்ட்டான காருங்க. பார்க்குறப்ப ஓட்டலான்ட்டு ஒரு தோணுதுங்க. வண்டி அந்த அளவுக்கு இருக்குங்க. ஒரு குவாலிட்டியான வண்டிங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாங்க. ஏன்னா அதில் தான் எல்லா ஃபீச்சர்ஸும் சொல்கிற மாதிரியே இருக்குங்க. வாங்க அதையும் பார்த்துடலாம். குவாலிட்டியான லெதர் சீட் வந்துருங்க. மோட்டரைஸ்டு சீட்டுங்க இது. ஜாகுவார் காரை பாருங்க. ஒன்றும் அந்த பேப்பரும் கூட ஓப்பன் பண்ணலிங்க. ஸ்டிக்கரும் கூட அப்படியே இருக்குது. வண்டி கூட வந்த ஸ்டிக்கர். சீட்டோட மெமரிஸும் வந்துருப்பாருங்க. அதுக்கு தனி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது பூராமே லெதருங்க. ரெக்ஸின் அது மாதிரி எல்லாம் இல்லைங்க. வுட் ஃபினிஷ் டேஷ்போர்டும் வந்துருதுங்க. இப்படி வுட் ஃபினிஷ் வந்துருக்குங்க. அது பூராமே லெதர் தாங்க. இந்த வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. கீர் பேதே மேல அதுக்கப்புறம் தாங்க வரும். ஏசி எப்படி ஆன் ஆகுதுன்னு பாருங்க. இது பார்த்துட்டிங்கன்னா வின்டர் மோடுங்க, ஆஃப் ரோடுங்க, ஸ்போர்ட்ஸ் மோடுங்க. இந்த டைப் வந்துடுங்க. உங்களுக்கு 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் வண்டிங்க. உட்டன் ஃபினிஷ் எல்லாமே உட்டன் ஃபினிஷில் வந்துடுங்க. பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுறது பாருங்க. ஓப்பன் பண்ணுறதுல எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. ஏசி பார்த்துட்டு உங்களுக்கு டியூயல் ஏசி வந்துடுங்க. இந்த டியூயல் ஏசி வந்துடுங்க. கம்பெனியோட செட்டுங்க இது. உங்களுக்கு வந்து நேவிகேஷன், இது டிவின்னே சொல்லிடலாங்க. எல்லா ஃபீச்சர்ஸ் இதுலேயே உங்களுக்கு வந்துடுங்க. டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுறது பாருங்கள். இதுதாங்க டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுறது. பண்ணிக்கலாங்க. ஏர்பேக் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 12 ஏர்பேக் வந்துடுங்க. எல்லாமே எல்லா சைடும் இருக்குங்க. 12 ஏர்பேக் வந்துடுங்க. லைட்டு பாருங்க. இது கூட டச் ஸ்க்ரீன் தாங்க. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 360 பார்க்கிங். இது பார்த்துட்டீங்கன்னா பேக் கிளாஸோட சன்வைசருங்க. இது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. பேக் கிளாஸோட சன்வைசர் பாருங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. சன்ரூஃப் பாருங்க. இதில் ஸ்டேரிங் பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோ காலமன். அதாவது நீங்கள் எப்படி வேணாலும் 360 பண்ணிக்கலாங்க. இப்படி பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸ்டேரிங் உள்ளே போகுதுங்க. 360 பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு கீழே வர்றதுங்க. 6 வே எப்படி வேணால் இதுலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஸ்பீடு பார்த்துட்டிங்கன்னா 280 வரைக்கும் போகலாங்க. நீங்களே பாருங்கள். வண்டி பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணி தாங்க வச்சுருக்கு. ஆர்பிஎம் பாருங்கள். பிலோ 1000 தாங்க இருக்கு. எவ்வளோ குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. கண்ட்ரோல்ஸ் பூராமே ஸ்டீரிங்ல எல்லாமே வந்துருங்க. உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் வந்துருங்க. 1 டச் க்ரூஸ் டிரைவும் வந்துருங்க. உங்களுக்கு பெடல் ஷிஃப்டிங்கும் இருக்குங்க. பாருங்க. ஆட்டோ லைட்டிங்கும் இருக்குதுங்க. உங்களுக்கு பேக் சீட் பாருங்க. ஒரு ப்ரீமியம் காரு. இதில் 4 மெம்பர்ஸ் தாங்க போக முடியும். 5 எல்லாம் கிடையாதுங்க.
ரியர் ஏசி உங்களுக்கு வந்துருங்க. இது நான் உட்காந்துருக்கிறது பார்த்துட்டீங்கன்னா இதுதாங்க ஓனர் சீட்டு. ரொம்ப இடைஞ்சலா இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு. பாருங்க ஒரு விஷயம், இந்த ப்ரீமியம் கார்ல பாருங்க எப்படின்னு நம்மளே மூவ் பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலா டிரைவர் தான் மூவ் பண்ற மாதிரி மற்ற வண்டியில கொடுத்துருப்பாங்க. இதுதாங்க ஓனர் சீட்டு, இதுதாங்க ப்ரீமியம் கார். பாருங்க எவ்வளவு ஃப்ரீயா உட்காந்துக்கலாம்னு பாருங்க. பின்னாடி இருந்து பாருங்க இன்டீரியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த வண்டி பார்த்துட்டீங்கன்னா ஜாகுவார் XF 2.2 இன்ஜினுங்க. இது டீசல் வெஹிக்கிளுங்க. டிக்கி பாருங்க செம வெயிட்டா இருக்குங்க. இந்த வண்டிக்கு வெயிட் பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2 டன்னுங்க. இதாங்க இந்த வண்டியோட வெயிட். டிக்கி ஸ்பேஸ் பாருங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா புது பேட்டரி தாங்க, வாரண்டியோட இருக்கு. டிக்கியில தாங்க வருது. டிக்கி எப்படி லாக் பண்றது மட்டும் காமிக்கிறேன் பாருங்க. அவ்வளோதாங்க, அதுவே லாக் பண்ணிக்கிங்க. இன்னொரு தடவை காமிக்கிறேன் பார்த்துருங்க டிக்கி எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு. அவ்வளோதாங்க, மோட்டரோட வாய்ஸ் கேட்குது பாருங்க. நம்ம வண்டியோட இவ்வளோ ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டேங்க. அண்டர் சேஸ் பார்த்தலாம் வாங்க. ப்ரீமியம் காரோட அண்டர் சேஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஃபுல் லென்த்தாக இருக்குங்க, எப்படி கவர் பண்ணுறதுனே தெரியலைங்க. பாருங்க எவ்வளோ குவாலிட்டியாகவே இருக்குதுன்னு பாருங்க. அண்டர் சேஸே இவ்வளோ அளவுக்கு இருக்குது பாருங்க. வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்க. இந்த சைடும் எது ஸ்க்ராட்ச் டென்டெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. வண்டியும் சொல்கிற இது ஒரு கப்பல்னே சொல்லாங்க. செம லென்த்துங்க வண்டி. நம்ம ஜாகுவார் வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்க. 2.2 இன்ஜினுங்க, டீசல் வெஹிக்கிளுங்க. ஒரு பிராண்ட் நியூ கார் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குங்க. இன்னும் குவாலிட்டியா இருக்குன்னு பாருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் நான் சொல்லிட்டேங்க உங்களுக்கு. ஏன்னா டைம் அவ்வளோதான் இருக்குங்க, அதுக்காக ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்கேங்க. ஜாகுவார் சிங்கிள் ஹேண்டட் யூஸ் பண்ணினதுங்க. இது ஆட்டோமேட்டிக் டீசல் வெஹிக்கிளுங்க. கிலோமீட்டர் வந்து இப்போ 1லேருந்து 39,000 கிலோமீட்டர் வரைக்குங்க. ப்ராப்பர் விஎஸ்டி ஜாகுவாரில் மட்டும்தாங்க சர்வீஸ் பண்ணியிருக்கேங்க. சிங்கிள் ஹேண்டட் மட்டும்தாங்க ஓட்டியிருக்காங்க. சிங்கிள் ஹேண்ட் ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் ஓட்டியிருக்காருங்க. வண்டி பார்த்துட்டீங்கன்னா இன்சூரன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஐடிவி 20 லட்சத்துக்கு இருக்குதுங்க. லைவ்ல தாங்க இருக்கு இன்சூரன்ஸ். பார்த்துட்டீங்கன்னா லோன் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா 80% வரைக்கும் லோன் நம்ம பண்ணி கொடுக்க முடியுங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்துட்டீங்கன்னா 18,85,000 கேட்குறாங்க. நேரில் வாங்க, பெஸ்ட் ப்ரைஸாகவே பண்ணிக்கலாங்க. மார்க்கெட்டில் பார்த்துட்டே வாங்க, நம்ம பெஸ்ட் ப்ரைஸாகவே தான் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வண்டி பார்க்கணும் கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க. ப்ரீமியம் காரில் லோ கிலோமீட்டருங்க, ஒரு தரமான குவாலிட்டியான காருங்க. ஒன்றும் 13,000 கிலோமீட்டருக்கு எந்த ஒர்க்கும் செய்ய தேவை இருக்காதுங்க. ஒரு குவாலிட்டியான காருங்க. நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸாக தான் கேட்குறேங்க. இந்த வண்டி பார்த்துட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.